ஆண்களாய் பிறந்தால் இந்த பூமியிலே அவர்கள் படும் பாடை வரிசையாக சொல்கிறேன். ஆம்பளை பையன் ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா இனி தங்கச்சி 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு தம்பி வந்துட்டானையா, அவன் பார்த்துக்குவான். அப்பன்லேருந்து அம்மா வரைக்கும், தம்பி தங்கச்சி 2 பேர்த்தையும் பார்த்துங்கப்பா, தங்கச்சி 2 பேர்த்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு போங்கப்பா, தங்கச்சி 2 பேர்த்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு வாங்கப்பா, பாதுகாப்பாக போயிட்டு வாப்பா. இப்படி ஆணுக்கு ஒரு அடிமைத்தனம் வீட்டிலேயே உருவாக்கி தருகிறார்கள். அவன் கொஞ்சம் வளர்ந்து மேலே வந்துட்டான்னு வைங்க, அங்கே சேராத இங்கே சேராத, அவங்களோட பழகாத இவங்களோட பழகாத, இப்படி இரு அப்போதான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு பக்கம் வேலைப்பழு ஆரம்பிக்கிறது. அப்பொழுது வீட்டுக்கு வருமானம், அதே உன்ற பணம் வந்ததுன்னா தாண்டா எல்லாமே ரெடி பண்ண முடியும்டா அப்படின்னு அவனை போட்டு ஒரு அலட்டு. வாலிப வயசுல அவனுக்கு கொஞ்சம் திருத்தட்டும்ல, எதையோ ஒன்று பார்ப்பான், சரி ரைட்டு இது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு யோசனை வரும். இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். எப்படியோ ஒரு வழியா அள்ளி பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிட்டான்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே வார்த்தைகள் ஆரம்பிக்கிறது. முதல்ல அம்மா அப்பாவை கவனி, எல்லாமே கவனி, குடும்பத்தை கவனி, வீட்டை கவனி, அதை பண்ணு இதை பண்ணு. அதுக்கப்புறம் சம்சார பக்கம் திரும்பும்போது அவர் பண்ணின்ட்டு என்னை நீ கவனிக்கிறதே இல்லை. சரி அதை மறந்துட்டு அவளை கவனிக்கிறதுக்கு போகணும்னு வைங்க, அதுக்கு ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா அது இன்னும் சரியில்லை இது சரியில்லை, நொய்யு 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 நொய்யுன்னு போட்டு நம்மளை தட்டி காய போடுறதுக்குள்ளார 2 குழந்தை பிறந்துடும். அது 2க்கும் பார்த்து அதுகளை மேலே கொண்டாந்து எல்லாம் வாலிபம் பண்ணி அதுகளுக்கு ஒரு கல்யாணம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நமக்கு வயசு ஒரு 55 தட்டிடுது. 55க்கு மேலே அவன் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அவனை போட்டு புழிஞ்சு எடுத்து குப்பைக்காடு பண்ணி அதுக்கு 2 டெவலப் ஆகி மேலே வர்றதுக்குள்ளார இவன் செத்து சுண்ணாம்பாய் போயிடுவான். ஆக மொத்தத்தில் ஆணுக்கு எங்கே நிம்மதி இருக்கிறது? பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுக்கு நிம்மதியே கிடையாது. ஆண் பாவம் தான். நன்றி, வணக்கம்.